நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து வரலாற்று பதிவுகளையும் உலக செய்திகளையும் கொடுத்து கொண்டிருந்த நம்முடைய சேனலில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக கடந்த காலத்தில் நடந்த ஒரு குற்ற பின்னணி, அந்த பின்னணியில் என்ன நடந்தது, இன்றைக்கு தமிழகத்திலே வட இந்தியாவை சார்ந்தவர்கள், முதலாளிகள், தொழிலாளர்கள் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் தமிழகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே 2005ஆம் ஆண்டு வாக்கில் வட இந்தியாவிலிருந்து வந்த பவரியா என்கின்ற கொள்ளையர்கள் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான கொள்ளை, அவர்கள் நடத்திய கொலைகள், அவர்கள் பெரிய மனிதர்களை குறிவைத்து தாக்கி எப்படி கொள்ளை அடித்தார்கள், அவர்கள் கொள்ளை அடிக்கின்ற பொழுது எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட அந்த வீட்டில் இருந்தவர்களை கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். அதை பற்றிய செய்தியை இன்றைக்கு காண இருக்கிறோம். அது சம்பந்தமாக ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் என்பவர் ஊடகத்திற்கு கொடுத்த பேட்டியின் அடிப்படையில்தான் இந்த பதிவையே நாம் வெளியிடுகிறோம். கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி காலை 2:30 மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டம் தானாகுளம் கிராமம் கும்மிடிப்பூண்டி தொகுதியின் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் எம்எல்ஏவுமான அவருடைய வீட்டிற்குள் புகுந்து பவரியா கொள்ளையர்கள் கொள்ளையடித்தார்கள். சத்தம் கேட்டு எழுந்து வந்த முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுதர்சனம் என்பவரை ஈவு இரக்கமில்லாமல் தாக்கி கொலை செய்தார்கள். அவரை கொள்ளை கும்பல் சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று போலீஸ் தகவல் தெரிவிக்கிறது. சுதர்சனத்தின் வீட்டில் இருந்த சுமார் 60 சவரன் நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு கொள்ளை கும்பல் தப்பிவிட்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையில்தான் பவரியா என்ற பெயர் தமிழகத்திலே வெளியே தெரிய ஆரம்பித்தது. முன்னதாக 1996ஆம் ஆண்டு வேலூரில் ஒரு மருத்துவர் மோகன் குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். 2002ஆம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் சேலம் நகரத்தில் குடியிருந்த காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் தாளமுத்து நடராஜன் கொலை உட்பட 24 குற்ற வழக்குகளில் பவரியா கும்பலுக்கு தொடர்பு இருந்ததாக அன்றைக்கு காவல்துறை தெரிவித்தது. கும்மிடிப்பூண்டியில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒருவர் கொல்லப்பட்ட பின்னரே இந்த வழக்கில் அன்றைய அதிமுக அரசு தீவிர கவனம் செலுத்த தொடங்கியது என்று குறிப்பிட்ட அந்த காவல்துறை அதிகாரி ஜாங்கிட் அது சம்பந்தமாக இன்னும் பல செய்திகளை குறிப்பிடுகிறார். தாளமுத்து நடராஜன் வீட்டில் கொள்ளையடித்த அந்த கொள்ளை கும்பல் பயன்படுத்திய தமிழ்நாட்டில் யாரும் பயன்படுத்த மாட்டார்கள், ஆகவே வட இந்திய கொள்ளையர்கள் தான் இதற்கு காரணம் என்று அந்த தடயத்தை வைத்துக்கொண்டு இன்னும் கிடைத்த பல தடயங்களை வைத்துக்கொண்டு வட இந்தியாவை நோக்கி பல்வேறு மாநிலங்களில் ஜாங்கிட் அவர்கள் தலைமையில் சென்ற போலீசார் துப்பு துலக்கி 30 பேருக்கு மேல் கைது செய்தார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சுதர்சனம் கொலை வழக்கில் சென்னை அமர்வு நீதிமன்றம் நவம்பர் 21ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அந்த வழக்கில் ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள் என நீதிபதிகள் அறிவித்தார்கள். இவர்களுக்கான தண்டனை விவரங்கள் மீண்டும் தெரிவிக்கப்படும் என்று அந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டார்கள். திருவள்ளூரில் அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொல்லப்பட்ட வழக்கில் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட நபர்களை கண்டறிந்து கைது செய்வதற்கு 2009ஆம் ஆண்டு தனி படைகள் அமைக்கப்பட்டன. சில வட மாநிலங்களைச் சார்ந்த நபர்கள் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என கருதப்பட்டதால் அன்றைய வடக்கு மண்டல ஐஜி ஜாங்கிட் தலைமையில் 4 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர்கள், கைரேகை நிபுணர்களை கொண்ட 5 தனி படைகள் உருவாக்கப்பட்டன. கொள்ளை கும்பலை பிடிப்பதற்கான தனிப்படைக்கு ஜாங்கிட் அவர்கள் தலைமையேற்றார். கொள்ளையில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சார்ந்த
32 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குழுவின் தலைவராக பார்க்கப்பட்ட ஹரியானாவை சார்ந்த ஓம் பிரகாஷ் என்கிற ஓமா, அவரின் தம்பி ஜெகதீஷ் உள்பட 9 பேர் முதலில் கைது செய்யப்பட்டார்கள். 1995ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டையில் மருத்துவர் மோகன்குமார் என்பவரின் வீட்டில் பவரியா கொள்ளையர்கள் கொள்ளை அடித்ததாக போலீசார்கள் கூறுகிறார்கள். அப்போது மோகன்குமார் கொல்லப்பட்டார். அவரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளை அந்த கொள்ளையர்கள் தாக்கினார்கள். பவரியா கொள்ளையர்கள் பிடிபட்ட பிறகு ராணிப்பேட்டையில் தான் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஓம் பிரகாஷ், பவரியா, லட்சுமணன் ஆகியோருக்கு தூக்கு தண்டனையும் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. ஆனால் அதற்குள் சிறையில் ஓம் பிரகாஷ், பவாரியா உயிரிழந்தார். இவர்கள் எப்படியெல்லாம் கொள்ளையடித்தார்கள் என்பதை பற்றி துப்பு துலக்கியதில் இந்த பவரியா கொள்ளையர்கள் ஒரு காலத்தில் ராஜபுத்திரர்கள் படையில் இருந்தவர்கள். பிரிட்டிஷார் இந்தியாவிற்குள் வந்ததற்கு பிறகு அந்த படையில் வேலை இல்லை என்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் வேறொரு மலையை நோக்கி பயணம் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொழுது அப்பொழுது கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கொள்ளையடிக்க ஆரம்பித்த இந்த பவரியா கொள்ளையர்கள் நாளடைவில் முழு நேர கொள்ளையர்களாக மாறிவிட்டார்கள். இந்த பவரியா கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குள் இருப்பவர்கள் பவரியா கொள்ளையர்களுக்கு எதிர்ப்பே காட்டவில்லை என்றாலும் கூட அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்களை, அந்த வீட்டில் இருப்பவர்களை தாக்கி படுகாயப்படுத்துவார்கள். படுகாயப்படுத்தி அவர்களை நிலைகுலைய வைத்து அங்கிருந்து கொள்ளையடித்த பணம், நகை இவற்றை கொண்டு போய் வட இந்தியாவில் அவர்கள் லாரிகளை வாங்கி இருக்கிறார்கள். லாரிகளை வாங்கி அந்த லாரியில் தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு வருகின்ற பொழுது சாலை ஓரங்களில் இருக்கின்ற பெரிய பெரிய வீடுகளை நோட்டமிடுவார்கள். பெரிய பெரிய வீடுகளை நோட்டமிடுவது மட்டுமல்ல, அவர்கள் பயணம் செய்கின்ற அந்த லாரிகளில் மறைவிடங்களை ஏற்படுத்தி அதிலே பயங்கர ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். பெரிய பெரிய வீடுகளுக்குள் அவர்கள் திட்டமிட்டு நுழைவார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய கணக்கு எந்த வீட்டிற்குள் சென்றாலும் தமிழ்நாட்டில் தங்க நகைகள் இருக்கும், குறைந்த அளவாவது பணம் இருக்கும். ஆகவே அவர்கள் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கும் தளமாக மாற்றினார்கள். தமிழ்நாட்டை அவர்கள் கொள்ளையடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற சொர்க்க பூமியாக அவர்கள் பார்த்தார்கள். அப்படித்தான் சேலத்தில் தாளமுத்து நடராஜன் என்கின்ற அந்த காங்கிரஸ் பிரமுகரின் வீடு ஒரு ஒதுக்குப்புறமாக சாலையின் ஓரத்தில் இருந்தது. அந்த வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடித்தார்கள். இப்படி கொள்ளையடித்த பணத்துடன் அவர்கள் சென்று அங்கே பலர் தலைமறைவாகி விடுவதுண்டு. காவல்துறையால் கூட கண்டுபிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஜாங்கீர் தலைமையிலான காவல்துறை வட இந்தியாவை சல்லடையாக துளைத்து எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இருந்த பவரியா கொள்ளையர்களை கைது செய்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அந்த கொள்ளையர்களை கைது செய்கின்ற பொழுது நடந்த துப்பாக்கி சண்டையில் 2 பவரியா கொள்ளையர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிகவும் முரட்டுத்தனமானவர்கள். அவர்கள் கொள்ளையடிப்பதில் கைதேர்ந்தவர்கள். அப்படி லாரிகளில் இருந்து கொள்ளையடித்து சென்று அந்த பொருள்களில் மேலும் பல செல்வங்களை ஈட்டியிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து வந்து 2005ஆம் ஆண்டு, அதற்கு முன்பே கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பே வட இந்திய கொள்ளையர்களான முரட்டுத்தனமான பவரியா கொள்ளையர்கள் மிகவும் மோசமான கொலைகளை செய்துவிட்டு கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுதுதான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வட இந்தியாவிலிருந்து வந்து கொள்ளையடித்த கொள்ளையர்களுக்கு இவ்வளவு தாமதமாக தண்டனை வழங்குவதால் எப்படி நீதி காப்பாற்றப்படும்? எப்படி கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க தயங்காமல் இருப்பார்கள் என்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. பவரியா கொள்ளையர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோசமான கொள்ளைகளை நடத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கொடூரத்திற்கும் கொள்ளைக்கும் பேர் போனவர்கள் என்பது இந்த 2-3 சம்பவங்களால் தெரிய வருகிறது. இந்த பவரியா கொள்ளையர்கள் மற்ற மாநிலங்களிலும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை கும்பலுக்கு தலைமையாக செயல்பட்ட பவரியா என்பவர் கிட்டத்தட்ட இன்னும் பல்வேறு மாநிலங்களில் 30க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் அவர் மீது இருக்கிறது. வழக்கில் தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பே அந்த பவரியா என்பவர் இறந்துவிட்டார்.
மற்றவர்கள் தான் இப்பொழுது தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பலர் ஜாமீன் வாங்கி கொண்டு சென்றவர்கள் தலைமறைவாகிவிட்டார்கள். இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. வட இந்தியாவிலிருந்து வந்த கொள்ளையர்கள் எப்படி கொள்ளை அடித்தார்கள் என்பதை பற்றி சிறப்பாக புலன் விசாரணை செய்து அந்த கொள்ளையர்களுக்கு தண்டனையை பெற்றுத்தந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி ஜாங்கீர் அவர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.